மகளிர் தினத்தையொட்டி சென்னை நேரு விளையாட்டரங்கில் பெண்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் உட்பட 250 ஆட்டோக்களை வழங்கி கொடியசைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் உலக மகளிர் தின விழா என்பது நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெண்களுக்கு வழங்க இருக்கிறார். அந்த வகையில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 100 மகளிருக்கு பிங்க் ஆட்டோ என சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சார்பில் 50 சுய உதவி குழு மகளிருக்கு 50 மின் ஆட்டோக்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் மகளிருக்கு 100 ஆட்டோக்கள் உட்பட இன்றைக்கு மகளிருக்கு 250 ஆட்டோக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். குறிப்பாக இந்த பிங்க் ஆட்டோக்களை பொறுத்தவரை இது முழுவதுமாக பெண்களை இயக்கக்கூடிய ஆட்டோக்கள். சென்னை மாநகரம் முழுவதும் இந்த பிங்க் ஆட்டோக்கள் இயக்கப்பட இருக்கிறது. இந்த பிங்க் ஆட்டோவில் பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், நாப்கின், அதே போல வாட்டர் பாட்டில் உள்ளவற்றையெல்லாம் பெண்களே வைத்திருக்கிறாங்க. நள்ளிரவு நேர்காணல்கள்ல பெண்களுக்கு எந்தவித அச்ச உணர்வின்றி பெண்களே பயணிக்கக்கூடிய வகையில இந்த பிங்க் ஆட்டோக்கள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பெண்களுக்கு 30 நாட்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பேட்ச் வழங்கப்பட்டு இந்த பிங்க் ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறது. மேலும் தொழிலாளர் துறை சார்பில் 100 ஆட்டோக்களும் இயக்கப்படுகிறது. வழக்கமான மஞ்சள் நிற ஆட்டோக்கள், பெண்களால் இயக்கப்பட ஆட்டோக்களும் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். மேலும் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் 50 மின் ஆட்டோக்கள், அதாவது நடமாடும் கடைகளாக அந்த 50 மின் ஆட்டோக்கள் செயல்பட இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில இந்த 50 நடமாடும் கடைகளாக செயல்படக்கூடிய இந்த மின் ஆட்டோக்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு கொடியசைத்து துவங்கி வைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். மொத்தமாக இன்றைக்கு 250 மகளிருக்கு அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில இந்த ஆட்டோக்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில செயல்பட இருக்கிறது. அந்த வகையில பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கொடியசைத்து அடையாளமாக 55 ஆட்டோக்கள் வரிசையாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு 100 பிங்க் ஆட்டோக்கள், 100 மஞ்சள் நிற ஆட்டோக்கள், 50 சுற்றுச்சூழல் துறையின் சார்பில் நடமாடும் கடைகள் என 250 ஆட்டோக்களை இன்றைக்கு பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்து பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் விதமாகவும் பெண்களுக்கான சுய வேலை வாய்ப்பினை உருவாக்கும் விதமாகவும் இத்திட்டம் இருக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் சென்னையில் பெண்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதுடன் பெண்கள் சுய தொழிலில் சிறந்து விளங்க ஊக்கப்படுத்தவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. இளஞ்சிகப்பு ஆட்டோக்களை பொறுத்தவரை பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் இங்கே இருக்கின்றன. ஆட்டோவிற்கு உள்ளே சானிடைசர், தீயணைப்பான்கள், GPS கருவியும் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் தொடர்பான தகவல்கள், பெண்கள் பொது இடங்களில் பாலியல் தொல்லைகளை கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான தகவல்கள், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த விவரங்களை மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தெரிவிக்க 1998ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட முற்றம் மாத இதழ், மூவலூர் ராமாமிர்தம் அம்பையார் நினைவு புதுமை பெண் திட்டம், உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு மலர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையில் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்டங்கள், பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம், பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தை எப்படி அணுகுவது, சமூக நலத்துறையின் சார்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் இந்த இளஞ்சிகப்பு ஆட்டோக்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும்
மேலும் இந்த ஆட்டோக்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய இந்த திட்டம் இந்த பெண்களின் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு தலைமுறை மாற்றத்தையும் உருவாக்க இருக்கின்றது. பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை. பெண்கள் நினைத்தால் தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய குடும்பத்தின் வாழ்வையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்றைய இளம் சிகப்பு ஆட்டோக்களை ஓட்டிச் செல்வதை பெருமையான தருணமாக இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் சிறப்புமிக்க இந்த திட்டம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நகர்ப்புற சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த மகளிருக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் 2.41 கோடி ரூபாய் மதிப்பிலான 50 பசுமை ஆட்டோக்களை கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அவினேஷ், இந்த பிங்க் ஆட்டோக்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படவிருக்கின்றன? எவ்வாறு பயனாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள்? சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சுற்றுச்சூழல் துறை சார்பில் 50 மின் ஆட்டோக்களை தொடங்கி வைத்து பயனாளர்களுக்கு வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர். தொழிலாளர் நலத்துறை சார்பில் 100 ஆட்டோக்களும் பிங்க் ஆட்டோக்களும் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களும் பயனாளர்களுக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். ஆட்டோக்களை வழங்கி கொடியசைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். மகளிர் தினத்தையொட்டி பெண்களுக்கு 250 ஆட்டோக்களை முதலமைச்சர் வழங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். சமூக நலத்துறை சார்பில் 100 பேருக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்களும், சுற்றுச்சூழல் துறை சார்பில் 50 மின் ஆட்டோக்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல தொழிலாளர் நலத்துறை சார்பில் 100 ஆட்டோக்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. பயனாளர்களுக்கு ஆட்டோக்களை வழங்கி முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்.